Hello friends, welcome to Archana's delicious recipes. நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோவா எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இந்த கோவா பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ப்ளைனா தான் செய்ய போறோம். அந்த ப்ளைனான கோவாவை வச்சு நம்ம நிறைய ஸ்வீட்ஸ்லாம் செய்யலாம். அதே போல குலோப் ஜாமுன் கூட செய்யலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே போல இந்த சந்திரகலா சூரியகலா செய்யும் பொழுதுலாம் அந்த ஸ்வீட்குள்ள இந்த கோவாவை வச்சு தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ப்ளைனான கோவாவை எப்படி வீட்ல ஈஸியா செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு மில்க் இருந்தா போதும். இந்த கோவாவை நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கோவா செய்யறதுக்காக இன்னைக்கு நம்ம ஒரு கடாயில 1 லிட்டர் அளவு பால் எடுத்துருக்கோம். நமக்கு எந்த அளவுக்கு கோவா தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பால் எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு கொஞ்சமாக செய்யறதுனால 1 லிட்டர் அளவு பால் மட்டும் எடுத்துருக்கோம். இப்போ இந்த 1 லிட்டர் அளவு பாலை கடாயில் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த பால் வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து பாதியாக நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த கடாய்க்கு மேலே வந்து இது போல் ஆடை ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அந்த ஆடை எல்லாத்தையும் நீங்கள் அப்பப்போ இது போல் எடுத்து விட்டுட்டே இருங்க. பால் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணோம்னா இது வந்து பால் கோவாவாக மாறிடும். நம்ம இன்னைக்கு ப்ளைன் கோவா தான் செய்ய போகிறோம். அதனால் சர்க்கரை எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள் நல்லா பால் வந்து சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கைவிடாமல் நல்லா இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த ப்ளைன் கோவா செய்யும் பொழுது நம்ம நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கலாம். அதில் தான் ஒட்டாமல் வரும். அதே ஸ்டீலாக இருந்தால் டக்குன்னு ஒட்ட ஆரம்பிக்கும். இது போல் நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கிட்டோம்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நம்மளோட கோவா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட கோவா ரெடி ஆயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் வச்சு இது போல் நல்லா கலந்துட்டே இருங்க. இது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா சுருண்டு வரும். அந்த அளவுக்கு நம்ம கலந்துட்டே இருக்கலாம். பாருங்கள் நம்மளோட ப்ளைன் கோவா எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை வச்சு நிறைய ஸ்வீட் செய்யலாம். இந்த ப்ளைன் கோவாவை பார்த்திங்கன்னா நம்ம 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.